ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் நசி வாய்ஸ் ஒரு 2.2 சேனல். கடைசி பாட்டில் என்ன நடந்தது அப்படின்னா, பப்புமா அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. எங்க போனா இந்த மோகினி அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு மோகினி அம்மாவும் வந்துடுறாங்க. பின்னாடி கிராமத்தை ஆண்டி வந்திருந்த பார்த்த உடனே பப்புமாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஏதோ ஒன்று பிளான் பண்ணியிருப்பாங்களோ, அதெல்லாம் சேர்ந்து வராளுங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமா? இந்த பக்கம் கிராமத்தை ஆண்டி சும்மா இல்லாம வந்த உடனே பூஜை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த பக்கம் சங்கு ஊதுறாங்க, அந்த மேளதாளம் எல்லாம் வாசிக்கிறாங்க. கரெக்டா மேல பப்புமா இருக்கிறத பார்த்துட்டு பாட்டி வர்றாங்க, வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மோகினிக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. இதெல்லாம் எதுக்குதான் பண்ணிட்டு இருக்காளோ, நீயே சொல்ல அப்படின்ற மாதிரி பப்புமாட்ட கேக்குறாங்க. உடனே பப்புமா வந்துட்டு இந்த சத்தத்தை எல்லாம் கேட்ட உடனே அவங்களே அறியாமலே கொஞ்சம் கொஞ்சமா மிருகமா அதான் ராட்சசனா மாற ஆரம்பிக்கிறாங்கல்ல. உடனே அங்கிருந்து வேகமா கிளம்பிடுறாங்க. பாட்டி என்ன சொல்றாங்க, நான் என்ன தப்பா கேட்டேன், இவன் இப்படி போறா அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. பப்புமாவனால அது சுத்தமா அது தாங்கவே முடியல. ஒரு மாதிரியே அந்த ராட்சசனாவே மாற ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா. கரெக்டா பூஜை நடந்துட்டு இருக்கு. அந்த கிராமத்து ஆண்டி அந்த பூஜையில ஒரு கத்தி இருக்கும். அந்த கத்தி எடுத்து அப்படியே அந்த பூசணிக்காய வெட்டும்போது அது ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி ஆயிருது. கண்டிப்பா இங்க ராட்சசம் இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த பூஜையில காமிச்சிருச்சு. தொடர்ந்து பூஜை பண்ணிட்டே இருக்காங்க. சரியா அந்த இடத்துக்கு பாட்டிமா வந்துட்டு அந்த புகை அந்த பாட்டிமாவுக்கு அலர்ஜி மாதிரி ஆயிருது. போதும் நிறுத்துங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி பாட்டிமா சத்தம் போடுறாங்க. உடனே ஹீரோட அம்மா இருந்துட்டு, என்ன பேசுறீங்க நீங்க? பூஜை முடிய போகுது, இந்த நேரத்துல வந்து இப்படி சொல்லலாமா அப்படின்ற மாதிரி அவங்க கத்துறாங்க. உடனே அப்பா இருந்துட்டு, மோகினி இவ்வளவு நாள் நீ பேசிட்டு இருந்தது, நீ உனக்காக தான் இவ்வளவு நாள் அமைதியா இருந்த, இதுக்கப்புறமேட்டுக்கு நான் அமைதியா இருக்க மாட்டேன். நம்ம இருக்கிறது சிட்டி, அப்படி இருக்கும்போது எப்படி ராட்சசம் வருவான்? அமைதியா இருந்துரு, அம்மா சொல்றதை கேளு அப்படின்ற மாதிரி அவர் கத்துறாரு. உடனே பாட்டி இருந்துட்டு, இந்த பொம்பளை முதல்ல வெளியில போக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. அதுக்கு அந்த கிராமத்து ஆண்டியோ, நான் இப்ப கிளம்பிடுறேன், ஆனா ஒண்ணு, கண்டிப்பா இங்க தான் அரக்கன் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பக்கம் அப்பா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து பப்பமா வந்துடுறாங்க. பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது சொல்றாரு, அப்பா இந்த ரீனா என் பையனுக்கு சுத்தமா செட்டே ஆக மாட்டான், நம்ம ஈக்குவலுக்கு கண்டிப்பா வரமாட்டா அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. உடனே பப்பமா வந்துட்டு, இதுக்கு நான் சரியான யோசனை சொல்லவா அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா தராங்க. இந்த பக்கம் கிராமத்தை தாண்டி பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டே இருக்கும்போது யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு. பின்னாடி கை வைக்கிறாங்க. பார்த்த உடனே பயந்துடுறாங்க கிராமத்தாண்டி. ரீனா தான் வந்து நிக்கிறா, நீயா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா நான் தான். பாட்டி உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்துகிட்டதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கு அந்த கிராமத்தாண்டியும், பரவாயில்ல, ஆனா பூஜையில நான் பார்த்தேன், அந்த ராட்சசன் கண்டிப்பா ஏதோ ஒரு ரூபத்துல அங்க இருக்கான், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுதுமா. ஆனா அது அந்த பழைய ராட்சசனா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவனால கொல்லப்பட்டவங்க யாரோ தான் இந்த மாதிரி மாறி வந்திருப்பாங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த பழைய ராட்சசன் கிடையவே கிடையாதுமா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ராட்சசனை கொல்றதுக்கான எந்த வழியுமே நமக்கு கிடையாது, ஏதாவது ஒண்ணு கிடைக்கும், கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்ற மாதிரி இந்த சைட் பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் எல்லாரும் ஒண்ணா உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்காங்க. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பெல் அடிக்குது. யார் அதுன்னு பார்த்தா, அதான் ரிஷப்போட கேர்ள் ஃப்ரெண்டு. உடனே ரிஷப்க்கு அப்படியே பொறை ஏறியுது, இவளா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். கரெக்டா வந்துட்டு தண்ணி எடுத்து கொடுக்குறா. ரீனாட்ட போய் அந்த கபோர்ட்ல அலர்ஜி டேப்லெட் இருக்கும்போது எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டு சொல்றா. உடனே ரீனாவா, நானா அப்படின்ற மாதிரி, ஆமா நீ தான் போய் எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. உடனே அவளும் எடுத்து வந்து தரா. போய் எடுத்துட்டு வந்து கொடுக்கும்போது குடு அப்படின்னு சொல்லிட்டு இவ புடுங்கி டேப்லெட் தண்ணி எல்லாம் கொடுக்குறான். அவன் சாப்பிட்டுறான். தங்கச்சி எந்திரி கேக்குறா, என்ன இவ்வளவு தூரம் எதுவுமே சொல்லவே இல்லை, இன்ஃபார்ம் பண்ணாம வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி தங்கச்சி கேக்குறா. உடனே அப்பாவோ, நான் தான் வர சொன்னேன், கொஞ்சம் பிசினஸ் விஷயமா அவங்க கொஞ்சம் தேவைப்பட்டாங்க, அதனாலதான் நான் இங்க வர சொன்னேன், அவங்களும் ஒன் ஆஃப் த பார்ட்னர் தானே அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. உடனே கேர்ள் ஃப்ரெண்டும், ஆமா அப்பா சொன்னதுனாலதான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. உடனே பாட்டி வந்துட்டு, ஓ உனக்கு அப்பாவே இல்லையா, உங்க அப்பா இறந்து போயிட்டாரா அப்படின்ற மாதிரி பாட்டி நக்கலா பேசுறாங்க. அதுக்கு கேர்ள் ஃப்ரெண்டோ, இல்ல இல்ல எங்க அப்பா உயிரோட தான் இருக்காரு, ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் கேக்குறா. உடனே பாட்டியோ, இல்ல ரிஷப்போட அப்பாவே அப்பான்னு சொல்றியே, அதுக்கு தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி அவ சொல்றாரு, அதாவது பாட்டி சொல்றாங்க. அதுக்கு கேர்ள் ஃப்ரெண்டோ, இல்ல நான் பொதுவா தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறா. பாட்டியும் சும்மாவே இல்லாம, அப்போ அடுத்தவங்களோட புருஷனா நீயும் புருஷனா தான் நினைப்பியா அப்படின்ற மாதிரி ஒரு போர்டு போடுறாங்க. அதுக்கு அப்பாவோ, சீச்சி அந்த மாதிரி எல்லாம் கிடையாது இந்த பொண்ணு, நீங்க எதை தப்பா நடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் இந்த சைடு அப்படியே சமாளிக்கிறாரு. உடனே பாட்டி வந்துட்டு சொல்றாங்க, ரிஷப் மேல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கருப்பு நிழல் மாதிரி ஒண்ணு இருந்தது, அதாவது கெட்ட சக்தி மாதிரி. அது இத்தனை நாள் அமெரிக்கால இருந்தது, இப்ப திடீர்னு வந்துருச்சு. இந்த கேர்ள் ஃப்ரெண்டை தான் மறைமுகமா பாட்டி சொல்லுது. அதனால என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியலையே அப்படின்ற மாதிரி பாட்டி இந்த பக்கம் சொல்லுது. உடனே அந்த கேர்ள் ஃப்ரெண்டோ, நான் போனேன் ஆனா திரும்ப வந்துட்டேன், திரும்பவும் என்னோட இடத்த நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த சைடு ஒரு போடு போடுது அந்த கேர்ள் ஃப்ரெண்டு. இதை கேட்ட ரிஷப்போ, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அவனும் இந்த சைடு கிளம்பிடுறான். ரிஷப்பும் ரூம்ல அப்படியே நின்றுட்டு இருக்கான். கரெக்டா அந்த இடத்துக்கு ரீனா வந்துடுறான். ரிஷப் சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க வரா. உடனே ரிஷப் இருந்துட்டு, என்ன அவ திரும்ப வந்துட்டா, அவ பேர் என்ன, அவ கூட நான் எப்படி பழகினேன், இதை நான் கேட்க வந்தேன் அப்படின்ற மாதிரி ரிஷப் உடனே கத்துறான். உடனே ரீனா வந்துட்டு, நான் அந்த மாதிரி எதுவும் கேட்க வரல, நீ டேப்லெட் சாப்பிடணும்ல, அதுக்கு முன்னாடி டிஃபன் ஏதோ எடுத்துட்டு வரவா அப்படின்ற மாதிரி அவ கேட்கிறா. ரிஷப்க்கு மூஞ்சியே இல்ல. சரி எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றான். நீ எதுவுமே கேட்க மாட்ட, ஏன்னா நீ ஃபார்மாலிட்டிஸ்க்காக தான் என்ன கல்யாணம் பண்ண, நீ அதை பத்தி எதுவுமே கேட்க மாட்ட,
அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி கோவப்படுறான். நான் இங்க இருக்கிறனால தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு அப்படியே எடுத்து வச்சிட்டு இருக்கேன். கரெக்டா ரீனா டிஃபன் எடுத்துட்டு வரா. சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டு அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே ரிஷப்பும் ஒரு மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருக்கான். ரீனா வந்துட்டு நான் அந்த கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி எதுவுமே நான் கேட்க மாட்டேன். நீ கவலைப்படாத, சங்கடப்படாத. உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். இவனுக்கு எச்ச கோவம் வருது. இவ உண்மையாலுமே சும்மா ஃபார்மாலிட்டிஸ்க்காக தான் என்ன கல்யாணமே பண்ணாளா அப்படின்ற மாதிரி இந்த சைடு இவன் மனசுக்குள்ள எல்லா ஃபீலிங்ஸும் இருக்கு. ஆனா எதுவுமே வெளிப்படுத்த மாட்டேங்கிறாங்க 2 பேரும். ரிஷப் தனியா அப்படியே ஹால்ல அப்படியே யோசிச்சிட்டே இருக்கா. கரெக்டா அந்த இடத்துக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துடுறா. உனக்கு எப்பவுமே பிடிக்கும்ல மில்க் ஷேக், அதை பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா நீ ரீனா கொண்டு வந்த அந்த பாலையை குடிச்சிட்ட, நீ ரொம்ப மாறிட்ட, உன் டேஸ்டியே இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி நக்கலா கேக்குறா. உனக்கு பிடிக்காம தானே இந்த கல்யாணமே பண்ணுன, கட்டாயத்தின் பேர்ல தானே இந்த கல்யாணமே பண்ணுன அப்படின்ற மாதிரி அவ கேக்குறா. அதுக்கு ரிஷப்போ ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றான். கரெக்டா அந்த இடத்துக்கு ரீனா வந்துடுறா. அதாவது மாடியில இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றத கேக்குறா. ஆமா நான் கட்டாயத்தின் பேர்ல தான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. உடனே இதை ரீனா கேட்டுட்டு கோச்சிட்டு அங்க இருந்து போயிடுறா. ஆனா ரிஷப் சொல்றான், இதுக்கப்புறம் என்னோட கல்யாணத்தை பத்தி, என் லைஃப பத்தி நீ பேசாத, உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, நீ விட்டுட்டு போயிட்டு இல்ல திரும்ப எதுக்கு வந்த அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அவன் கோவப்பட்டு போயிடுறான். மேல ரீனா இவங்க 2 பேரும் பேசினதை நினைச்சு அப்படியே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிட்டே இருப்பா. கரெக்டா அந்த இடத்துக்கு ரிஷப்பும் வந்துடுறான். நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி சொல்ல வருவான். கரெக்டா என்னமோ சத்தம் கேக்குது. பார்த்தா இந்த லவ் பண்றாள் அந்த பொண்ணு கேர்ள் ஃப்ரெண்டு, அவ என்ன பண்ணிட்டா, அத ரீனாவோட அப்பா ரூம்ல போய் சும்மாவே இல்லாம அந்த ஆக்சிஜனோட அந்த கிளிப்பு மாதிரி ஒண்ணு இருக்கும், அதை புடுங்கி விட்டுறா. கரெக்டா அந்த இடத்துக்கு ரீனாவும் வந்துடுறா. என்னாச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு உடனே டாக்டர் எல்லாம் வர சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு, பயப்படாதீங்க, சும்மா இது கரண்ட் ப்ராப்ளமா, அதான் கரண்ட் பிரச்சனையா இருக்கும், அதனாலதான் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டாக்டர் கிளம்பிடுறாரு. உடனே ரீனாவோட சந்தேகம் எல்லாமே அந்த கேர்ள் ஃப்ரெண்டு மேலதான் இருக்கு. ஏன்னா பக்கத்துல தானே அவ இருந்தா. இங்க கிச்சன்ல கேர்ள் ஃப்ரெண்டு அத பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டு இருப்பா. கரெக்டா அந்த இடத்துக்கு ரீனாவும் வந்துடுறா. இவ குடிச்சிட்டே இருக்கும்போது கொஞ்சம் உதட்லயும் பட்டுருது. இவ ரீனா பார்த்துட்டு ஒரு மாதிரி நக்கல் அப்படியே தொடச்சிட்டு அவ பாட்டுக்கு போயிடுறா. சரி இவ என்னமோ ஒண்ணு பண்ணிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு ரீனா கிச்சன் அதான் ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணுவா. பார்த்தா அங்க பச்சை கறி இருக்கு. இந்த கறி எப்படி இங்க வந்தது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. இப்பதானே அந்த கேர்ள் ஃப்ரெண்டு இப்ப வந்துட்டு போனா, இவ வேலையா இருக்குமோ, ஒருவேளை இவதான் ராட்சசியா இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. ஏன்னா கிராமத்தாண்டி சொல்லியிருந்திருப்பாங்க, ராட்சசனா மாறினவன் கண்டிப்பா அவனுக்கு பசி எடுக்கும், பசி எடுத்ததுன்னா அவன் சும்மா இருக்க மாட்டான், இந்த பச்சைக்கறி இதுதான் கண்டிப்பா சாப்பிடுவான். அப்ப அவனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஏதாவது ஒண்ணு வெளியில வரும், அப்ப அவனை வச்சு இந்த அடையாளத்தை வச்சு இவன் தான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம்னு ஒரு ஐடியா கொடுத்துருந்துருப்பாங்க. அதை வச்சுதான் இவ அப்படியே சொல்றா. அதாவது நினைக்கிறா. இங்கே பாப்போமா டைரக்டா ரீனாவோட ரூமுக்கே வந்துடுறாங்க. ரீனா நல்லா தூங்கிட்டு இருப்பான்னு நினைச்சிட்டு ரிஷப் கண்டிப்பா வாஷ்ரூம்ல தான் இருப்பான், நம்ம கண்டிப்பா இவளை ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவ பெட்டுக்கு நேரம் கரெக்டா ஃபேன் ஓடிட்டு இருக்கும். அந்த சுவிட்சை அப்படியே அவங்களோட சக்தியால கீழே விழுகிற மாதிரி ரெடி பண்ணிடுறாங்க. ரெடி பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. பார்த்தா ரிஷப் தான் படுத்திருக்கான். அந்த ஃபேன் கரெக்டா அவன் மேல விழுக வருது. கரெக்டா ரீனா வந்து தள்ளி விட்டுறான், அவனை காப்பாத்திடுறான். இந்த சத்தத்தை கேட்ட உடனே கேர்ள் ஃப்ரெண்டு வந்துடுறா. உடனே ரீனா வந்துட்டு ஒரு மாதிரி என்ன என் பக்கத்துல வரத தள்ளி நில்ல அப்படின்ற மாதிரி ரிஷப் பக்கத்துல போய் இவன் நிக்கிறா. உடனே கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துட்டு இல்ல தண்ணி குடிக்கலான்னு வந்தேன், சத்தம் கிடைச்சு அதானே என்னன்னு பாக்கலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. எனக்கு தெரியும் நீதான் ராட்சசி அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. உடனே ஹால்ல எல்லாரும் வந்துடுறாங்க. எனக்கு தெரியும் இது கேர்ள் ஃப்ரெண்டு தான் கண்டிப்பா ராட்சசியா இருப்பா அப்படின்ற மாதிரி ரீனா சொல்றான். உடனே ரிஷப் வந்துட்டு நீ என்ன பைத்தியமா, இவ எப்படி அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறான். உடனே அந்த கேர்ள் ஃப்ரெண்டு நீ பைத்தியக்காரி மாதிரி பேசாத, நான் எப்படி அப்படின்ற மாதிரி அவ கேக்குறா. அதுக்கு ரீனாவோ எனக்கு தெரியும், காலையில நீ அந்த ரத்தத்தை தானே குடிச்ச, எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. உடனே அன்னிக்கிட்ட போய் அண்ணி நம்ம இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கும்போது இதே மாதிரி தானே ஏதோ ஒரு மிருகத்தோட ரத்தத்தை குடிச்சிட்டு இருந்தது நான் பார்த்தேன், அதை பார்த்துட்டு தானே நம்ம வெளியிலே வந்தோம். அது மட்டும் இல்லாம அப்பாவோட ரூம்ல பவர் கட் பிரச்சனை இருந்தப்போ பக்கத்துல இந்த பொண்ணு இருந்தா. இப்போ ரிஷப் பக்கத்துலயே இவதான் இருக்கு, அதாவது ஆக்சிடென்ட் ஆகும்போது இவதான் பக்கத்துல இருந்தா, எனக்கு என்னமோ இவதான் ராட்சசியா இருப்பாளோ அப்படின்ற மாதிரி இவ சொல்றா. இதை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. பப்புமா வந்துட்டு அடி சக்க இதுதான் எனக்கு வேணும், இவ இந்த மாதிரி பண்றாளா, இதுல ஏதாவது பிரச்சனை வெடிக்கும் அப்படின்ற மாதிரி பப்புமா யோசிக்கிறாங்க. உடனே ரிஷப் வந்துட்டு என்ன பேசிட்டு இருக்க நீ, இவெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். உடனே ரீனா வந்துட்டு நான் உனக்காக ராட்சசனை பிடிக்கிறதுக்காக எவ்வளவு ஹெல்ப் பண்ணேன், ஆனா நான் சொல்றதை நீ கொஞ்சம் கூட நம்ப மாட்டியா, இப்ப கல்யாணம் ஆன உடனே பொண்டாட்டின்றனால எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் போகணும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி அவ கோவப்படுறா. நம்ம எதுக்காக இந்த கல்யாணம் பண்ணோம், இந்த ராட்சசனுக்காக மட்டும் தானே அப்படின்ற மாதிரி ஃப்ளோல வார்த்தை விட்டுறா. பாட்டி இருந்துட்டு என்ன கேக்குறாங்க சொல்றா, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்ற மாதிரி பாட்டி இந்த பக்கம் கத்துறாங்க. உடனே ரிஷப் இருந்துட்டு என்ன பேசுற நீ, கொஞ்சம் கண்ட்ரோலாரு அப்படின்ற மாதிரி ரிஷப் சொல்றான். உடனே ரீனா வந்துட்டு எனக்கு போதும், அந்த ராட்சசினால என் அப்பாக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், எனக்கு இருக்கிறது எங்க அப்பா மட்டும்தான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ரிஷப் இருந்துட்டு சொல்றான், உனக்கு உங்க அப்பாவை நீ சேஃப்டியா பாத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே ரீனா வந்துட்டு அப்படியா, அப்படின்னா நான் இங்க இருந்து கிளம்புறேன் எங்க அப்பா கூட்டிட்டு அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். உடனே ரிஷப் சரி கிளம்பு நீ அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். ரிஷப் இந்த மாதிரி சொல்லுவான் இவ எதிர்பார்க்கவே இல்லை. வேகமா அங்க இருந்து துணி எடுத்து வச்சுட்டு கிளம்பலான்னு போறா. பின்னாடியே பாட்டி போய் போறாங்க. ரீனா இத்தனை நாள் நீங்க நடிச்சுட்டு தான் இருந்தீங்களா, அப்படி இருந்தாலுமே உங்களோட உறவுக்குள்ள உண்மையான அன்பு இருந்தது எனக்கு தெரியும், நீங்க இருந்து போகாதமா அப்படின்ற மாதிரி பாட்டி எவ்வளவோ சொல்றாங்க.
உடனே ரீனா வந்துட்டு, "இல்ல எங்க அப்பாவ நான் காப்பாத்தணும்னா கண்டிப்பா இத நான் பண்ணி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம அந்த அந்த ராட்சசனால தான் சாக்ஷியும் இறந்து போனா. இதுக்கப்புறம் எந்த உயிரும் போக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன புரிஞ்சுக்கோங்க, என்ன விட்டுருங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறா. அம்மா இருந்துட்டு அப்பா கிட்ட சொல்றாங்க, "என்ன நடந்துட்டு இருக்கு இங்க? தயவு செஞ்சு தடுத்து நிறுத்துங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே அண்ணங்காரனும், "நம்ப என்னம்மா பண்ண முடியும்? அது ரிஷப்கே சரின்னு இருக்கப்ப நம்ம என்ன பண்ண முடியும்?" அப்படின்ற மாதிரி அண்ணங்காரன் சொல்றான். உடனே அம்மா இருந்துட்டு, "ரிஷப் நீ சொல்றத கேளு. ரீனாவ எப்படியாவது தடுத்து நிறுத்து." அப்படின்ற மாதிரி அவங்க கெஞ்சுறாங்க. உடனே ரிஷப் இருந்துட்டு, "அவ போகட்டும்மா, விடுங்கம்மா." அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அது கரெக்ட்டா ரீனா மாடியில இருந்து இத கேட்டுட்டு வேகமா இன்னும் வந்துடுறா. அதாவது அவளுக்கு கோவம் தீரல. இவன் ஏதாவது சொல்லுவான், சப்போர்ட்டா நிப்பான் அப்படின்ற மாரி இவன் எதிர்பார்த்தான். இவன் எதுவுமே சொல்லல. சரி அப்படின்னா நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாரி கிளம்புறா. அடுத்து என்ன நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் பாய் ஃபிரெண்ட்ஸ்.